எலெக்ஷன் பண்ணால் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அது 5 வருஷம் அனுபவிச்சு அடுத்த ரவுண்ட் வந்துட்டார். அவர் வந்து தோத்தும் போயிட்டார். இப்போ அதனால் அது வந்து இடியாப்ப சிக்கல் தான். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. யார் குழப்பினாங்கன்னு தெரியாது, யார் உடைச்சாங்கன்னு தெரியாது, இந்த 25 பேர் யார் கொண்டு போனாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, மக்கள் வந்து ஒரு மேண்டேட்ரி, மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவங்க வந்து தத்தளிக்கூடாது. நம்ம கூட ஆல்ரெடி அலையன்ஸ் பேசியிருந்தவங்க தான் அவங்க, அதனால் நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு யாருன்னா ஒரு ரிட்டு போய் இந்த ரிட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷன் கேஸ், இந்த மாதிரி எம்எல்ஏஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு டைம் லிமிட் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட். திரு ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் வெறும் குறைந்த சதமானம் ஓட்டு வாங்கினா இவங்க வந்து மினிஸ்டர் ஆகிறாங்க. நாங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க, ஆல் இண்டியாவில் எங்கள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? கேரளாவில் எங்கள் ஆட்சி, கர்நாடகாவில் எங்கள் ஆட்சி, தெலுங்கானாவில் எங்கள் ஆட்சி, தமிழ்நாட்டில் எங்கள் ஆட்சின்னு இது பெரிய ஆபத்து. இது சார் இப்போ இதில் 2 பிராமணர்களுக்கு அவர் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. ஏன் சார் ஜாதியை பிரிக்கிறீங்க? இல்லை, நிறைய எல்லாருக்கும் ஒரே சம்பந்தம் சார். திமுக இருக்கக்கூடியவங்களாம் வந்து இது விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கி வீரமணி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எதனால் நடக்குது நினைக்கிறீங்க சார்? இது வந்து வேணும்னு இதை வச்சு கான்ட்ரவர்சி பண்ண பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன், பிராமணன் மனுஷன் இல்லையா? அவங்க தமிழ் இல்லையா? தமிழ்நாட்டு தான் பிறந்து வந்தாங்க. அதாவது ஒரு கோயில்லையும் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்க இடத்த இவங்க வாங்கிட்டு பின்னாடி இருக்கிற பார்ட்டி கொடுத்து பல கோடி ஊழல் நடந்திருக்கு. நல்ல நிர்வாக திறமை இருக்கவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சின்ன பையனாக இருக்காங்க மந்திரி இருந்தாலும் அவங்களுக்குள்ள மெச்சூரிட்டி பத்தாது. நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட நல்லது. பெரிய தப்பு இது பண்ணது. அவருக்கு கொடுத்தது தப்புன்றீங்களா? ரொம்ப மாத்தின தப்பு. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நேற்றுக்கு வேலுமணி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் அதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஆரம்பத்தில் தான் சொல்கிறாங்க. பொதுச் செயலாளர் தான் என் கட்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எங்கள் கோயில் அது. ஆரம்பத்தில் அவங்க வந்து அதாவது மக்களோட போகலான்றாங்க, அவ்வளோதான். அவங்க நான் பார்த்தவர்களும் மக்களோட போகலாம், மக்கள் மேண்டேட்ரி கொடுத்துட்டாங்க, நமக்கு எதிரி திமுக, அப்போ என்ன பண்ணலாம், இவங்களோட போனால் நம்ம ஃபியூச்சர் இருக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்த அரசியல் பண்ணிக்கலான்றாங்க. அதை நான் ஆரம்பத்தில் சொல்லி நேற்று அதான் சொல்கிறாங்க அவங்க. இப்போ அந்த 25 பேரில் 4 மினிஸ்டர் போஸ்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாருக்குமே கொடுக்கலையா சார் முந்தனத்து? அதான் சார், அதாவது 25 பேர் சார். அது ரேஷியோவே கம்மியாக இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது கம்பேரிங் திஸ் பீப்புள்ஸ் யார் காங்கிரஸ்லாம் பார்க்கும்போது ரேஷியோவே கம்மியாக இருக்குல்ல. இன்னொன்று 15 பேர் இருக்காங்க சார். ஓகே, நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்னொன்று சீனியர்ஸ் எல்லாருமே. சீனியர்ஸ் மீன்ஸ் இப்போத்த ஸ்ட்ராட்டஜியில் ஆஃப்டர் ஜெயலலிதா டெத் அவங்க சீனியர்ஸ் தான். அவங்க எல்லாருமே இவங்க எல்லாம் கேவி வீரமணி இருந்தாலும் சரி, அன்பழகன் இருந்தாலும் சரி, எல்லாருமே சீனியர்ஸ் தான். அதனால் அது ஏன்னா கான்ட்ரவர்சி வரும்னு ஹோல்ட் பண்ணிருக்கலாம் அவங்களுக்குள்ளே ஒரு கிளாஷ். இப்போ இந்த அலையன்ஸ்க்கு மினிஸ்டர் கொடுக்காம தான் இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இதாக இருந்திருக்கலாம் பாசிட்டிவாக. இங்கே வேறு இந்த இடியாப்ப சிக்கல் வந்துச்சுல்ல, மோர் தென் 32 இருந்தாங்கன்னா சேஃபாக இருந்திருப்பாங்க, அந்த பிரச்சனை இல்லை. அதில் ஒரு இஷ்யூ இருக்குல்ல, விப் இஷ்யூ. இன்னும் ஸ்பீக்கர் பதிலே கொடுக்கல. ஸ்பீக்கர் என்ன பதில் கொடுத்துக்கலாம், இப்போ கொடுக்கலையே. இப்போ அந்த 25 பேர் மீண்டும் அதிமுக வந்துடுவாங்களா சார்? அப்படி வந்தால் நிச்சயமாக ஒரு பொதுச்செயலாளராக கட்சியுடைய நான் தான் கட்சின்றார்ல பாசத்தோட அரவணைச்சு ஏற்றுக்கணும். உன் தொண்டன் தானே, உன் குடும்பம் தானே, அதிமுக உன் குடும்பம் தான், சேர்த்துக்கணும். நீங்கள் யாரையும் அவங்க வரக்கூடாது, இவங்க வர சொல்லக்கூடாது. இப்போ இது கட்சியில் ஒரு முன்னுதாரணம் ஆயிடாது சார்? ஏன்னா இப்போ இதே மாதிரி ஒரு ரபல் பண்ணிட்டு போயிட்டு நிறைய வாட்டி நடந்திருக்குல்ல சார் இது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து அதாவது ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப இதே முன்னாள் சபாநாயகர் ராஜாராம், சைதையார், கண்ணப்பன் இவங்கெல்லாம் வந்து டெல்லி போனாங்க, போய் சின்னத்து முடக்கெல்லாம் போனாங்க. திருப்பி அவங்களே திருப்பி கொண்டு வந்து மந்திரி ஆகலையா நிறைய பேர். அதனால் அந்த அம்மா மாதிரி நீங்களும் ஒரு பிள்ளைங்களாவோ இல்லைன்னா ஒரு குடும்பமாவோ நினச்சி ஏற்றுக்கணும். யார் குழப்பினாங்கன்னு தெரியாது, யார் உடைச்சாங்கன்னு தெரியாது, இந்த 25 பேர் யார் கொண்டு போனாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, மக்கள் வந்து ஒரு மேண்டேட்ரி, மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவங்க வந்து தத்தளிக்கூடாது. நம்ம கூட ஆல்ரெடி அலையன்ஸ் பேசியிருந்தவங்க தான் அவங்க, அதனால் நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஜய் அவங்களுடைய அந்த அமைச்சரவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? காங்கிரஸ்க்கு 2, விசிகேக்கு 1. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கூட்டணி அமைச்சர்களை பார்த்தா தான் நமக்கு. காங்கிரஸ் வந்து 28 5 ஜெயிக்கிறாங்க, 5ல் 3 வந்து கல்யாணம் டிஸ்ட்ரிக்ட். இப்படி இருக்கிறவங்க
2 மந்திரி கேட்டு வாங்குறாங்கன்னா ஏதோ இந்த தமிழ்நாட்டில் ஏதோ பெரிய ஆபத்து வருதுன்னு அர்த்தம். ஏன்னா எங்கெல்லாம் ராகுல் காந்தி போகிறாரோ அங்கெல்லாம் ஆபத்து தான். கட்சிக்கு ஆபத்து, இப்போ கூட்டணி கட்சிக்கு ஆபத்து. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க யாரை? திரு ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் வெறும் குறைந்த சதமானம் ஓட்டு வாங்கினா இவங்க வந்து மினிஸ்டர் ஆகிறாங்க. நாங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க, ஆல் இண்டியாவில் எங்கள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நிச்சயமா. கேரளாவில் எங்கள் ஆட்சி, கர்நாடகாவில் எங்கள் ஆட்சி, தெலுங்கானாவில் எங்கள் ஆட்சி, தமிழ்நாட்டில் எங்கள் ஆட்சின்னுவாங்க. இது பெரிய ஆபத்து. அது வந்து நிச்சயமாக முதலமைச்சர் வந்து கொஞ்சம் அதில் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களாம் வந்தாலும் சப்போர்ட் பண்ணாங்க. இவர் கேட்கல, இவர் கேட்டான்னு சொல்கிறாங்க. அவர் ஓடி வந்து விழுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு எங்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீனியர்ஸ் யாரும் இல்லை. இப்போ விஸ்வநாதன் வந்து முன்னாள் எம்பி, காஞ்சிபுரம் எம்பி. அவர் நாலேஜில் சிதம்பரம் ஐயா கூட இருந்தவர். அதனால் நாலேஜ் இருக்கவங்க தான். ராஜேஷும் சீனியர் எம்எல்ஏ. இவங்களாம் வந்து நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. இவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, இப்போ இதில் 2 பிராமணர்களுக்கு அவர் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. ஏன் சார் ஜாதியை பிரிக்கிறீங்க? இல்லை, நிறைய எல்லாருக்கும் ஒரே சமம் சார். திமுக இருக்கக்கூடியவங்களாம் வந்து இது விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கி வீரமணி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எதனால நடக்குது நினைக்கிறீங்க சார்? சார் இது வந்து வேணும்னு இதை வச்சு கான்ட்ரவர்சி பண்ண பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறேன், என்ன பிராமண மனுஷன் இல்லையா? அவங்க தமிழ் இல்லையா? தமிழ்நாட்டு தான் பிறந்து வந்தாங்க. பிரிக்காதீங்க. இப்படி தான் தீக்காவோட அதான் தான் நாடு நாசமாக போச்சு. பாப்பா நாடி பாம்பை விட்டுன்னு சொன்னோம். அதனால தான் நாசமாக போச்சு. தாலி அறுத்தானுங்க. இது மாதிரி தீக்காக்காரங்க வந்து எங்கே போனாலும் ராகுல் காந்தி மாதிரி தான் நாசமாக போய்ட்டு அந்த இடம். அவங்க பேச்சு கேட்டலாம். இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், என்ன ஹானஸ்ட் ஆஃபீஸ் தெரியுங்களா? அவங்க ஸ்வர்ணா, அவங்களுக்கு ஏன் கொடுக்கல, ஏன் மாற்றுறீங்க? தப்பு இல்லை. அது சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க என்ன இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் முடிச்சு தானே வந்திருக்காங்க. இவங்க வீட்லேயோ அவங்க வீட்லேயோ வேலை செய்து வரல. அவங்க குறை சொல்கிறவங்களுக்கு இதை வேலை செய்து வரல. அவங்க ஏன் மாற்றுறீங்க? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப இம்மெச்சூர்டு. அன்னைக்கு இப்போ அந்த இவரை ஓஎஸ்டி போட்டாங்க. இவங்க சொன்னாங்க ஏன் மாற்றுறீங்க? உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் போகிறீங்க பர்சனல். இப்போ தப்பு இல்லை. அது அவங்க நிர்வாகத்துக்கு வெட்டங்களும் வச்சுக்கிறாங்க. என்ன தப்பு இல்லை? அதுவே மாற்றினது அவர் தப்பு. அவர் பண்ணது அதே மாதிரி இதுவும் மாற்றினது தப்பு. ஏங்க சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க. அறநிலைத்துறை வந்து பாழாக போயிருக்கு. சேகர்பாபு நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு கோயில்லையும் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க இடத்த இவங்க வாங்கிட்டு பின்னாடி இருக்கிற பார்ட்டி கொடுத்து பல கோடி ஊழல் நடந்திருக்கு. நல்ல நிர்வாகத்திறமை இருக்கவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சின்ன பையனாக இருக்காங்க மந்திரி இருந்தாலும் அவங்களுக்குலாம் மெச்சூரிட்டி பத்தாது. நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட நல்லது. பெரிய தப்பு இது பண்ணது. அவருக்கு கொடுத்தது தப்புன்றீங்களா? ரொம்ப மாத்தின தப்பு. அவரு சார் யூத் வரணும் சார். நாங்களாம் அதை எங்கள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார், யூத் வரணும் அரசியலுக்கு தானே அவரை சொல்கிறாரு. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, யூத் வாங்க அரசியலுக்கு. அரசியல் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, வாங்க எல்லாரும். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய வர ஆரம்பித்தாங்க. இந்த 4 வருஷமாக அவரால் தான் நிறைய இளைஞர்கள் அரசியல் உள்ளே வந்தாங்க. அரசியல் சாக்கடை தூரமாக போனாங்க. நிறையா படித்தவங்களாம் நிறையா வந்ததுக்கு காரணமே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது மாதிரி தம்பிங்க வரணும். வந்து அது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் மெச்சூரிட்டியாக கொஞ்சம் பொறுமையாக நல்லா ஐஏஎஸ் இருந்தாங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. ஆனால் மாற்றினது பெரிய தப்பு சார். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொன்னதுக்கெல்லாம் மாற்றிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க? 15 நாளில் உங்களுக்கு இஷ்டப்பட்டு ஒரு ஆளை போடுறீங்க. அவனும் படித்தவர் தான். அந்த பண்டிட்ன்றவர் நல்லா படித்தவர், பல அனுபவம், 62 வயசு நல்ல பணம் அனுபவம் முக்கியவர் கூட வச்சுக்க தப்பு இல்லையே. எவ்வளோ பிஎஸ் பசங்களாம் வச்சுக்கிறாங்க, தப்பே இல்லை. அது மாற்றினது எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு மாற்றினா தப்பு. அவரே சொல்கிறாரு, நான் ஜோசியர்னு எல்லாம் பண்ணல, நான் ஒரு நம்பிக்கைக்குரியவன்னு சொன்னா போட்டார். அவரே வேணாம், ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களோட பாசம் ஒன்றும் போகுது. நான் என்ன சொல்கிறேன், அவங்க பர்சனலாக முடிவு பண்ணுறது எப்படிங்க முடிவு எடுக்கலாம், தப்பு பண்ணலாம். அவர் விசாரிக்காமல் போட்டிருப்பாரா ஐஏஎஸ்? சொன்னா மேடம் சொல்லுங்கள், விசாரிக்காமல் போட்டிருப்பாரா? நிச்சயமாக ட்ராக் கார்டு எடுத்து இன்டெலிஜென்ஸில் வாட்ச் பண்ணி அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்து தான் போட்டிருப்பாங்க. இப்போ அது மாதிரி இப்போ போட்ட ஆஃபீஸஸில் அது மாதிரி தான் நிறைய போட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நல்லதாக கேட்ட உண்மையை நம்ம சொல்லணும். நிச்சயமா அது மாதிரி தான் போட்டுட்ருக்குறாங்க. இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சிலது நடக்குது தப்பு. அது நம்ம ஒன்றும் அவங்க பர்சனல் சொன்னல, இப்போ பர்சனல் நடக்கும்போது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. போலீஸ் ஆஃபீஸில் இப்போ இந்த ஷெடியூல் வந்துச்சு இல்லைங்களா, இப்போ அதில் சில தப்பு நடந்துருக்கு. சொல்லக்கூடாது, நம்ம பார்ப்போம், ஃபியூச்சரில் பார்ப்போம். அதை பற்றி 21ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 2011 கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு எதிராக சைதை துரைசாமி அவர்கள் ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து 2017 சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்க. இப்போ 2026 பிப்ரவரி மாதம் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய தீர்ப்பு வந்து நாங்கள் ஒத்தி வைக்கிறோம், கேஸ்லாம் விசாரணை முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு ஒத்தி வைக்கிறோம்னு சொன்ன அந்த 2 நீதிபதிகள் அதுலேருந்து விலகிருக்காங்க. 21ஆம் தேதி என்ன சர்க்குலர் வந்திருக்குன்னா, வேற 2 நீதிபதிகள் வந்து விசாரணை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. முடிச்ச திருப்பி விசாரணை பண்ணுறாங்க அப்படின்னு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? சார் நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்சிச்சு இல்லை, 5 இயர்ஸ் டர்ன் ஓவர் முடிஞ்சு அடுத்த ரவுண்ட் வந்துச்சு. என்னை பொறுத்தளவு இது மாதிரி தேர்தல் வழக்கெல்லாம்
ஃபாஸ்ட்டாக ஒரு டைம் லிமிட் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும். 6 மாதம் இல்லை 1 வருஷம், மேக்ஸிமம் 6 மாதம் தான் கொடுக்கணும். அப்போ தான் அது தீர்வு கிடைக்கும். இப்போ 2011 நடந்ததுக்கு இப்போ கொடுத்தா எப்படி சார் சொல்லுங்கள்? 2011, 16 இப்போ கொடுத்தா எப்படி? நிச்சயமாக அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு யாருன்னா ஒரு ரெட்டு போய் அந்த ரெட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷன் கேஸ், இந்த மாதிரி எம்எல்ஏஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு டைம் லிமிட் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட். இப்போ டிஜிபி நாமினேஷன் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இருக்குது தெரியுமா? ஒருத்தர் போட்டிங்கன்னா கடைசி எப்போ போடுறவங்களோ போட்டு 2 years சூப்பர்விஷன் கொடுக்கணும் இருக்கு. அது மாதிரி ஒன்றும் இருக்குது சுப்ரீம் கோர்ட் ரூலிங், அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இதுவே நான் சொன்னேன் இல்லைங்களா, விப்போட இது அதுவும் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி என்ன நிச்சயமாக இன்னொரு ரிட் வரணும், இல்லை நாங்களே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது கோர்ட்டா 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் சைதசாமி கேஸ் இருக்குல்ல, அது மாதிரி வரக்கூடாது, ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். இப்போ அப்பாவை கேஸ் போட்டார் 100 ஓட்டுன்னு, அது அஃபிடேவிட்டில் மிஸ்டேக்கு, கெஸ்ட் ஆஃபீஸர் சிக்னேச்சர்னாங்க. இந்த ராதாபுரம் கேஸில் அவர் திருப்பி 5 வருஷம் முடிஞ்சு அவர் திருப்பி எம்எல்ஏ ஆகிட்டார், திருப்பி நீ தோற்று போயிட்டார். அடுத்த வாட்டி எவ்வளோ டைம் வேஸ்ட் அது. நானே பார்த்துருக்கேன். ஐயா கிருபான் ஐயா நீதிபதி கிருபாயா கோர்ட்டில் உட்காந்துட்டு இருப்பார் அப்போ 2021 முன்னாடி. ஸோ ஒரு இல்லைன்னா இல்லை, இதை போட்டு எடுத்துகிட்டு இருப்பானீங்க. ஸோ அதுக்கு ஒரு தனியாக ஒரு டேட், ஒரு டைமிங் லிமிட் கொடுத்தா தான் நல்லது. இப்போ அவர் வந்து அதை தவறுதல் செஞ்சுருக்காங்க, அதாவது போலீஸே வந்து யூஸ் பண்ணி காசுலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை 40 லட்ச ரூபா லிமிட் இருந்திருக்கு, அதை தாண்டி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது குற்றச்சாட்டு. இதெல்லாம் 27 லட்சம் நினைக்கிறேன். அப்போ அந்த லிமிட்டை தாண்டி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரூவ் செய்யப்பட்டா இப்போ என்ன தண்டனை கொடுப்பாங்க? எல்லாம் முடிஞ்சு போன விஷயம், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. என்ன பண்ணுவாங்க அதன் பிறகு ஏன் சார் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போனோம்? அதான் சொல்கிறேன், 15 வருஷம் ஜட்ஜ்மெண்ட் டிலே ஆகிறதுக்கு திருப்பி ஜட்ஜஸ் மாறுறதுக்கு இழுக்கிறது இதுதான் காரணம். முடிஞ்சு போச்சு அது. எனக்கு திருப்பி காம்ப்ரமைஸ் ஆனால் தான் முடியும். விட்ரா பண்ணலாம், இஷ்யூ வேணாம் விட்ரா கூட பண்ணலாம்ல, பெட்டிஷனர் விட்ரா பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் இவங்க வித்ட்ராவே பண்ணல சார், 15 வருஷம் சொல்கிறேன். இது திருப்பி இது வட்டிகிட்டே கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்பீங்க? இதில் என்ன கொடுப்பீங்க? இதில் சொல்லுங்கள், தண்டனை கொடுப்பீங்களா அவருக்கு? அதுக்கு ப்ரூஃப் வேணும், இவர் தான் கொடுத்தாங்க ப்ரூஃப் வேணும்ல, பார்ட்டி கொடுத்துருப்பாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. எலெக்ஷன் வேணால் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அது 5 வருஷம் அனுபவிச்சு அடுத்த ரவுண்ட் வந்துட்டார் அவர், வந்து தோற்றும் போயிட்டார். இப்போ அதில் அது வந்து இடியாப்ப சிக்கல் தான்.